அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய இந்தியர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1195வது நிகழ்ச்சி. ஆஹ் நம்ம பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா விவசாயம். இது ஒரு பசுமை பாதையின் தலைப்பு கொடுத்தாரு. இயற்கையுடன் இணைந்து வாழ்க்கை பேச போற ஒரு பேர் திரு எஸ் ஜெகமாலை. அவர் ஒரு பயிற்சியாளர், ட்ரெயினர் சொல்லுவோம். நம்ம ட்ரெயினர் அவர் தான் இன்னைக்கு நிறைய ஹெச்ஆர் ட்ரைனிங் பண்ணிருக்காரு. லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ப்ரொஃபஷனல் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இது ஒரு விஷயம் என்னன்னா, இயற்கையோட செய்திருக்காரு. இந்த விஷயத்த என்ன, நம்ம நிறைய மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் நம்ம எல்லாம் பேசுறோன்றதுக்காக தான் நம்ம வேற விதமான மற்ற ஏரியால என்ன எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க பாக்குறது இல்லைங்க. அதனால இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு செய்திகள் இயற்கையுடன் இணைந்து வாழ்வது, பசுமை பாதை, அதாவது நம்ம இயற்கையோட எல்லாமே ரசிப்போம். நம்ம அது எப்படி என்ன இணைந்து வாழற என்ன சொல்றாரு அப்படின்னு பல விதமான செய்திகள் வச்சிருக்காரு. பார்ப்போம் என்ன சொல்றாரு. ஜெபா, உங்களோட நேரம் இது. நீங்க உங்க வார்த்தை உரையை தொடரும். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை, இது என்னுடைய ஒரு அனுபவபூர்வமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம எல்லாமே வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்றோம், நிறைய பேசுறோம். ஆனா அதெல்லாம் செயல்ல இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. ஒரு இயற்கையை காப்பாற்றணும், மரம் நடணும், இயற்கையோட ஒன்றித்து வாழணும் அப்படின்னு நிறைய கனவுகள் வச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்ம செய்யறோமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவபூர்வத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதையே நான் எப்படி பார்க்குறேன், இந்த இயற்கையோட இணைந்த வாழ்க்கையை நான் எப்படி இந்த பயணிச்சிட்டு இருக்கேன், இதனால எனக்கு என்ன பயன், அப்புறம் நான் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன, சில விஷயங்கள் நான் அனுபவித்த விஷயங்கள் நான் என்னுடைய இளைய சமுதாயத்திற்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இதை ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஒரு பசுமை பாதை தான் இது. ஒரு ஆகஸ்ட் மாதம் 24 ஒரு 500 கிலோமீட்டர் சோலோ சைக்கிளிங் பயணத்தில் நான் மேற்கொண்டேன். சைக்கிள் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச, குழந்தை பருவத்தில் பிடிச்ச ஒரு நல்ல சைக்கிள் பயணம் எல்லாருக்கும் விரும்பி பண்ணுவீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த சைக்கிள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி உடல் பயிற்சி மற்றும் மனசுக்கு ஒரு ஈஸி வே ஆஃப் ஸ்ட்ரெஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம நார்மலாக ஒரு சைக்கிள் பயணத்தை தொடரலாம், அதை எப்படி உடற்பயிற்சியாக கொண்டு வரலாம் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணி 2023 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 7 கிலோமீட்டர். ஸோ இப்போ நான் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இலக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,075 கிலோமீட்டர் ஒரு 7 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணுன்றது ஒரு இலக்கு. ஏன் இந்த 40,075 கிலோமீட்டர்? உலகத்தை ஒரு தடவை சுற்றி வரணும் அப்படின்னா 40,075 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் என்னுடைய ஒரு 7 இயர்ஸில் 40,075 கிலோமீட்டர் சுற்றி அந்த சைக்கிள் பயணத்தை தொடரணுன்றது தான் என்னுடைய இது வரைக்கும் ஒரு 7,500 கிலோமீட்டர் பக்கமாக பண்ணியிருக்கேன். வருகின்ற ஜூலை மாதம் அட் எ ஸ்ட்ரெச் சோலோவாக 1000 கிலோமீட்டர் பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் ஆகஸ்ட் 24 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணேன். அது தருமபுரியிலிருந்து குற்றாலம் வரை. ஸோ அது ஒரு 500 கிலோமீட்டர். அந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையே மறக்க முடியாத ஒரு பயணமாக மாறிச்சு. ஸோ அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணனா இப்போ ஒரு வேற ஒரு மனிதனாகவே மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்.
பயணங்கள் கண்டிப்பாக மனிதர்களை மாற்றுது. அந்த பயணத்தை நான் சோலோவா சிங்கிளா யாருடைய இதுவுமே இல்லாமல் சப்போர்ட்டும் இல்லாமல் நான் அந்த பயணத்தை மேற்கொண்ட ஒரே காரணம் என்னுடைய இந்த இயற்கை தான். இயற்கையை நம்பி அந்த சூரியனை நம்பி இந்த நான் போனது தான். வெயில் அடிக்கிற டைம் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். தருமபுரியிலிருந்து 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் ஸ்கூல்ல இருந்துன்னா, பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பசங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ 4:30 மணி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அன்னைக்கு என்னுடைய டார்கெட்டு 100 கிலோமீட்டர். ஸோ சேலம் போய் சேர்றது தான் என்னுடைய இதுவாக இருந்தது. அந்த 100 கிலோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ம், அந்த ஒரு ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் உங்களுக்கு வந்து பாடி சப்போர்ட் பண்ணணும், மைண்ட் கிளியராக இருக்கணும், சேஃப்டியும் இருக்குது, அதுவும் பைபாஸில் ரைட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஒரு அதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பயணத்துக்கு அந்த 500 கிலோமீட்டருக்காக நான் டெய்லி நைட்டு டே பகல் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நான் வந்து எதிர்பார்த்தனோ அதுக்கெல்லாம் தயாராக நிலையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அது என்னால் முடிஞ்சுது. ஸோ சில டைமில் நான் பார்க்கும்போது செம்ம வெயிலாக இருக்கும். அந்த பயணத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது வெயில் அதிகமாக அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே நான் சூரியனை பார்த்து கேட்பேன், ஏப்பா உனக்கு பொறுக்கலையா, நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், என் வேர்வை தண்ணியெல்லாம் வெளியே வருது, நீ எனக்கு காப்பாற்ற மாட்டேன். அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த க்ளவுட் அந்த மேகமூட்டம் வந்து மறைச்சிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு அந்த சூரியன் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி, என்னப்பா போதுமா. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மழை வர ஆரம்பிக்கும். மழை வந்ததான் ஐயே நான் சைக்கிளை ஓட்ட முடியாது, இப்படி மழை வருதை எப்படி நான் சைக்கிள் ஓட்டுறதுன்னு திரும்ப நான் கேட்பேன். இப்போதான்ப்பா நீ வெயில் அடிக்குதுன்னு சொன்னேன், இப்போ நான் அதுக்காக நான் மழையை கொண்டு வந்து இப்போ மழை வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம், இல்லை நான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் மழை வருதேன்னு நான் மறந்துட்டேன். அப்போது இயற்கையிட்ட நம்ம வந்து இணைஞ்சி போகிறது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தது. அதே போல் நான் சன்ரைஸ் ஆகும்போது கரெக்டாக அது குட் மார்னிங் சொல்லுவேன் சன்னுக்கு. அதே போல் ஈவினிங் அன்னைக்கு நாள் முழுதும் அந்த சைக்கிளிங் பயணம் முடியும் போது சன் செட் ஆகும்போதும் சன்னோட ஒரு உரையாடல் இருக்கும். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் சொல்லலாம், சன்னுக்கும் எனக்கும் இது. அதை தொடர்ந்து வந்து ஒரு 100 நாள் சன்ரைஸ் சேலஞ்ச் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். எனக்கும் சன்னுக்கும் ஒரு போட்டி வச்சுருந்தோம், யார் முன்ன எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல யார் எந்திரிக்கிறாங்க, நான் எந்திரிச்சேன்னா சன்ரைஸ்க்கு முன்னாடி சன்ரைஸ்க்கு நான் சன்னுக்கு பார்த்து குட் மார்னிங் சொல்லுவேன். சப்போஸ் சில டைமில் ஒரு நாள் 2 நாள் தூங்கிட்டேன் அப்படின்னா சன்ரைஸ் எந்திரிச்சிடும். ஸோ அப்போ நான் வெளியே போய் நிற்கும் போது அந்த சன் என்னை பார்த்து கேள்வி கேட்கும், என்னப்பா இன்னைக்கு தோத்துட்டியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன். இதெல்லாம் வந்து நான் ஃபோட்டோகிராஃபாக ஒவ்வொரு நிலையிலையும் அந்த சன்னை ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருப்பேன். பிக் ஆஃப் த டே அப்படின்னும் பார்ப்பேன். இதெல்லாம் நம்ம வந்து ரசிக்கக்கூடிய, ஏன் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்கணுமா, கன்னியாகுமரி இல்லை வந்து நம்ம ஹிமாலயா அங்கே போய் தான் நம்ம வந்து சன்ரைஸ்ன்னு ரசிக்கிறோம். நம்ம டெய்லி வாழ்க்கையில் ஒரு சன்ரைஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு சன்செட் நடந்துட்டு இருக்கு, அதை ஏன் நம்ம ரசிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்குங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தை நிப்பாட்டிட்டு அதையெல்லாம் நம்ம வந்து ரசிச்சாதான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து பெட்டராக கொண்டு போக முடியும். அந்த உணர்வுகள் எனக்கு வந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரங்களோடையும் எனக்கு உரையாடல் நிறைய இருக்கும். ஆஹ் இன்னைக்கு கூட ஒரு 3 கன்றுகள் மரம் நட்டிருக்கேன். ஆஹ் என்னுடைய கம்பெனி வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 650லேருந்து 700 மரங்கள் வச்சு இந்த நாவந்தத்துலேருந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு புது எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போதும் அவங்க பேரில் ஒரு மரம் நடுவோம். யாரெல்லாம் இந்த கம்பெனிக்கு உள்ள இந்த கேம்பஸ்க்கு வராங்களோ அவங்கள ஒரு மரம் நட வைப்பேன். இப்போ ரீசெண்டாக யாருக்கெல்லாம் பிறந்த நாள் வருதோ அவங்க இங்கே இருக்காங்கன்னா அவங்க கையால் மரம் நட வைப்பேன். இல்லை அப்படின்னா அவங்க சார்பாக ஒரு மரம் நடுவேன், அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவேன். இது 1 2 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த மரம் நட்ட பின்னாடி ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அந்த மரம் அப்படியே அஹ், நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ அனுப்பும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரை நினைச்சு நாங்கள் வந்து அந்த மரத்தை நட்டமோ அவங்க வந்து என்னப்பா என்னுடைய ட்ரீ, என்னுடைய மரம் அது அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை பார்க்கணும்
அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதையே வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா, நம்ம வந்து நிறைய பேர் மரம் நடணும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய இடத்துல மரங்கள் நடுறதுக்கு இடம் இல்லை, வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. ஸோ கிராமப்புறங்களில் நிறைய ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட நிலம் இருக்கு. அவங்களோட கனெக்ட் பண்ணி இந்த வரப்புகள் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் எம்டி லேண்ட் இருக்கோ அவங்க அந்த இடத்துல மரம் நடுறதுக்கான ஒரு வசதி செஞ்சு கொடுத்து அவங்கள மரம் நட வைக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அவங்க பாதுகாப்பாக ஒரு வருஷம் வளர்த்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீ மாதிரி நம்ம யாருக்காக நடுறோமோ அவங்க மூலயமா கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கும் வந்து ஒரு அடிஷ்னல் இன்கமாக இருக்கும். ஆஹ் நம்மளுடைய நமக்கும் ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம வந்து நம்மளுடைய மரம் ஒரு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, வெளியே மரம் நடுறது அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையே தான் வெளியே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. யாரோ நட்ட மரத்திலிருந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம். ஆனால் நம்ம நடுற மரத்திலிருந்து யாரோ சுவாசிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். நம்ம ஏன் அது ஏன் வந்து நான் இருக்கிற இடத்துல நடணும், மற்ற இடத்துல ஏன் நடக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரலாம். அதுக்கு நான் ஒரு கேள்வி அதே என்னுடைய கேட்கும்போது, ஏப்பா நான் இங்கே உட்காந்துட்டு சுவாசிக்கிற காற்று எங்கேயோ இருந்து தானே வருது. இப்போ பேங்க்ல ஒரு இடத்துல நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் இல்லையா? ஸோ அதே போல் நீங்கள் எங்கே வேணாலும் பிளான் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் எங்கே வேணாலும் கொடுக்கும். ஸோ அந்த நேச்சரோட இணையிறது தான் வந்து இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால எனக்கு நல்ல ஒரு அனுபவம் அதில் இருக்கு. அதே சைக்கிள் பயணத்தை திரும்பவும் நான் கனெக்ட் பண்ணும்போது அந்த சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும். என்னால் ஒரு அதுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். என்னால் அதுக்கப்புறம் மிதிக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லை. நான் சிங்கிளாக நடு ரோட்டில் சைக்கிள் போயிட்டுருக்கேன். அப்போ எனக்கு எப்படி திரும்பவும் புத்துணர்ச்சி ஏற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைடில் அப்படியே பார்ப்பேன். அந்த ஹைவேஸ் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்கள்லாம் பூத்துட்டு இருக்கும். அந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றில் அப்படியே அசைஞ்சாடி இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் எப்படி வருது அப்படின்னாக்கா, இந்த பூக்களெல்லாம் என்னை அந்த செடிகளும் பூக்களும் கைத்தட்டி என்னை வந்து உற்சாகப்படுத்தி உன்னால் முடியும், உன்னால் இது பண்ண முடியும், உன்னால் மிதிக்க முடியும், உன்னால் சாதிக்க முடியும், நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது அதுவும் வந்து ஒரு 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 செகண்டில் அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மனிதர்கள் வந்து எத்தனை பேர் அதை ஊக்குவிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. 100 பேர் அப்படி நின்றிருந்தாலும் கைத்தட்டி எப்படி உங்களை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் இயற்கைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து பாரபட்சம் எல்லாம் உங்களுக்கு வந்து பாராட்டும். ஸோ அந்த விஷயத்த வந்து எனக்கு உணர்ந்தேன். ஸோ அதிலிருந்து நான் வந்து சில மரங்களோடையும் உரையாடுறது இருக்கு. ஸோ நான் நட்ட மரங்களும் இல்லை நான் பாதுகாக்கிற மரங்களோடையும் டெய்லி ஒரு டைம் 2 டைம்ஸ் போயிட்டு அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி மரங்களை டச் பண்ணி அந்த இலைகளை தொட்டு பார்த்து உணர்ந்து, ஏன்னா அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்கு, மரங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. நம்ம பேசுகிற விதங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், அது வந்து அதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுவும் நம்மளோட சேர்ந்து உரையாடலான ஒரு இதுவும் கிடைக்கும். ஸோ நான் டோன் பாஸ்கோ காலேஜில் ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஒரு செஷன் நான் பசங்களுக்கு கண்டக்ட் பண்ணேன். அவங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மரத்தை போய் டச் பண்ணி கண்ணை மூடி அந்த மரம் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பசங்க அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து சொன்னாங்க. அவங்க அந்த மரம் அவங்களோட உரையாடுறத அவங்களால உணர முடியுது. ஸோ அந்த அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் நாங்கள் வந்து பார்க்குறோம் சார் அப்படின்றாங்க. அதே போல் நீங்கள் நட்ட மரம், இப்போ நீங்கள் இப்போ வாழ்க்கையிலேயே எத்தனை மரம் நட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கை விட்டு விரல் விட்டு எண்ணலாம். என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இன்னும் நீங்கள் 10 வருஷம் வாழ்கிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்கள் பிறந்த நாளைக்கு ஒரு மரம் எங்கேயாவது நடப்படணும். அது வந்து உங்களுடைய ஒரு ஒரு இதுவை டார்கெட்டாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 10 வருஷம் நம்ம வாழ்கிறோன்னா 10 மரம் உங்களால் வாழ்ந்தது அப்படின்னாக்கா அதுக்கு அப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷனும் உங்களை வந்து வாழ்த்தும். அது எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ யார் மூலியமாக வேணாலும் நடலாம். ஸோ அதுதான் இப்போ இந்த கான்செப்ட் எங்களுடைய. அதையே நான் என்னுடைய குழந்தைகளுக்கும் வந்து பகிர்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இப்போ 5th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க.
ஜெசினா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய மகன் 5 வயது. அவனும் வந்து இப்போ மரம் நட்டு அஹ், அவனுடைய பிறந்த நாளுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கேக் வெட்டுறனோ இல்லையோ அவங்க பிறந்த நாளைக்கு ஒரு மரம் நட வைப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய இது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த பசங்க வந்து மரம் நடணும் அப்படின்றது ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸோ நம்ம வாழ்றது மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்லி கொண்டு போகணும், அதை கடத்தணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைங்கள் வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்ம செய்யறது தான் செய்வாங்க. ஸோ அதே போல நம்ம செய்து காட்டுறது அவங்க வந்து இது பண்றாங்க. ஒரு அப்பான்ற ஒரு ஸ்தானம், ஒரு பேரண்ட்ன்ற ஒரு ஸ்தானம் அப்படின்றது இதுல இருக்கு. அது என்னால் உணர முடிஞ்சுது. இன்னைக்கு வந்திருந்தாங்க என்னுடைய கம்பெனியில். இன்னைக்கு வந்து பார்த்தாங்க, என் பையன் வந்து நட்ட மரம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நட்ட மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியில் வளர்ந்துருக்கு. ஸோ அதில் நேற்று ஏறி விளையாண்டுட்டுலாம் இருந்தான். ஸோ இன்றைக்கும் வந்து எனக்கும் இன்னைக்கு ஒரு மரம் நடணும் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி இன்னைக்கு ஒரு மரம் பப்ளி மாஸ் ட்ரீ ஒன்று நட்டுட்டு போயிருக்கான். ஸோ குழந்தைங்கள் வந்து இயற்கையோட இன்னைக்கு எல்லாமே வந்து டெக்னாலஜி ஃபோனு இதை நோக்கி போகிற இதுல இருந்து குழந்தைகள் இந்த இயற்கை பக்கம் திருப்பி விடும்போது கண்டிப்பாக அந்த மண்களோட விளையாடுறது, இயற்கையை ரசிக்கிறது, இயற்கையை பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஹேபிட்டாக வரணும். அதை வந்து கண்டிப்பாக நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண, இது வந்து நம்ம தனித்துவமாக பண்ணாமல் நம்மளுடைய குடும்பங்களையும் சேர்க்கணும் இதில். ஸோ என்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களும் சரி. ஏன்னா இந்த தனித்துவமாக பண்ணும்போது அது உங்கள் ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் கிடைக்காது. அது வந்து ஒரு ஃபேமிலியாக கான்செப்டாக எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேமிலி கான்செப்ட் அதுக்கப்புறம் சமுதாய கான்செப்டாக மாறும். அதுக்கப்புறம் தான் ஒரு மாற்றம் உருவாகும். ஸோ இன்னைக்கு நான் வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் ஓரியன்ட் கம்பெனி தான். அவங்க கிட்ட இருந்து நாங்கள் பால் கொள்முதல் கொண்டு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இப்போ ஒரு 10,000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 10,000 ஃபார்மர்ஸும் பால் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து ஒரே நாளில் நாங்கள் நினைச்சா இந்த ஒரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போனோம்னா 10,000 கன்றுகள் ஒரு நாளில் நடப்படலாம். ஏன்னா 10,000 ஃபார்மர்ஸ் கிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்கு, அவங்களால ஒரு ட்ரீ நட முடியும். அப்போ 10,000 ட்ரீகள் ஒரு நாளே நடப்படலாம். ஸோ என்ன வேணாலும் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் ஒரு அந்த சிந்தனை தான், அந்த சிந்தனைக்கு தான் முதல். சிந்தனை சொல் செயல்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது சிந்தனையாக வரும், அதை பற்றி 4 பேர்கிட்ட நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் தான் அது செயலாக மாறும். அந்த செயலாக மாறின பின்னாடி தான் அந்த இம்பேக்டாக உருவாகும், ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உருவாகும். இது மற்றவர்களுக்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நமக்காக, என்னுடைய திருப்திக்காக. இதில் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நிறைய இருக்கு. மற்றவங்களை வந்து இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ அவார்டு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்மளுடைய மன திருப்திக்காக, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக. ஏன்னா நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்கு, நம்ம போய் மற்றவங்கள்ட்ட அலையணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அந்த அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து எப்படி நம்ம கிட்ட இருந்தே நம்ம அதைய நான் வந்து மற்றவர்கள்ட்ட அதிகமாக எதிர்பார்க்கறத விட நான் என்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த விஷயங்கள்ல ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பயணம். இதே போல நான் செய்கிற வேலைகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் செஞ்சுட்டே இருப்பேன். 3 விஷயங்கள் நான் ஷேர் பண்ண விரும்பினேன். ஒன்று இந்த சைக்கிளிங் பற்றி, ரெண்டாவது என்னுடைய இலக்கியம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மரங்கள் நடணும் அப்படின்றது தான் என் மூலியமா நடப்படணும் அப்படின்றது ஒரு கனவாக இப்போ உருவாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்னுடைய வீட்டில் ஒரு லைப்ரரி, குட்டி லைப்ரரி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு 1000 புத்தகங்கள் இருக்கிறது. ஸோ என்னுடைய கனவும் என்னுடைய 2 குழந்தைகளுக்கும் 2 லட்சம் புத்தகங்கள் விட்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ அதையும் நான் சிறுக சிறுக சேமித்து கொண்டிருக்கிறேன். பணம் மற்ற சொத்து சேமிக்கிறதை விட இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறது அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் மாறலாம். அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் என்னுடைய கடமை அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னுடைய கடமை. ஸோ அது ஒரு இதுவாக நினைக்கிறேன். அதே போல் இந்த விஷயங்கள் நான் செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். நான் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம் அப்படின்றதும். எங்கள் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜஸில் இருந்தாலும் சரி, இல்லை வெவ்வேறு மக்களிடம் நான் போய் ட்ரைனிங்லாம் கொடுப்பேன். எனக்கு முக்கியமான ஒரு ட்ரைனிங் அனுபவபூர்வமாக ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைங்களோட சேர்ந்து
இந்த பசுமை பண்ணை பற்றி சில என்ஜிஓவோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு 12 குழந்தைங்க வருவாங்க. ஒரு 10th 12th வரைக்கும் அந்த பசங்களை படிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா தான் இருக்குவாங்க. அவங்கள ஒரு பேர்டனாக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணி வீட்டில் நிலம் இருந்தால் அதில் ஏதாவது காய்கறி போடுறது, இல்லை ஆடு கோழி வளர்க்குறது, இல்லை மாடு வளர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத வச்சு நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். அது வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த குழந்தைகள் நாங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ட்ரைனிங் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்க வீட்டில் போய் இருக்கிற இடத்துல அவங்க சுத்திகரித்து அதுக்கு வந்து செடியெல்லாம் நட்டு ஆடு மாடுகளெல்லாம் பார்த்து அஹ், அதை பராமரிக்கிறது விதமே மாறிடுச்சு. சில பசங்க வந்து ஃபோனு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோன் முன்னாடி வந்து வேற விதத்துக்கு யூஸ் பண்ண ஃபோனு அந்த மாட்டுக்கு என்ன தீவனம் போடணும், அதை மாட்டு எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத விஷயங்கள் அந்த பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதிகமான டைம் வந்து நம்ம இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணுறோம். மரத்தடியில் இருந்தாலும் சரி, இல்லை இயற்கையோட இப்போ எல்லாமே நம்ம வந்து சிவருக்குள்ளேயே போயிட்டோம். ஸோ இந்த சிமெண்ட் நான் ஒரு தடவை கட்மண்டு விசிட் பண்ணும்போது ஒரு அந்த டூரிஸ்ட் டூர் கைடு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டூரிஸ்ட்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கட்மண்டுன்ற பேர் பார்த்தீங்கன்னா மரத்தால் கட்டப்பட்ட சிட்டி அப்படின்றது. அது வந்து பேர் போன ஒரு இடம். இப்பெல்லாம் அது வந்து கட்மண்டு, இது பேர் இப்போ வந்து மாத்திடலாம், இது கட்மண்டு கிடையாது, இது சிமெண்ட் மண்டு அப்படின்னாரு. ஸோ எல்லா கட்டடமும் சிமெண்ட்லேயே கட்டியிருக்கு இப்போ, அதனால வெப்பநிலை எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நம்ம எல்லாமே வந்து இந்த செயற்கை வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு சிவற்றுக்குள்ள, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி சிவத்துக்குள்ள. ஸோ நம்மளுடைய வீடுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டு, ஏசி, இந்த மாதிரியான போது நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உடலே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு உடல் தான். ஸோ அந்த இயற்கையோட கனெக்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த எனர்ஜியும் கிடைக்கும், புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம டிஸ்கனெக்ட் ஆகி வரமோ நம்மளுடைய லைஃப்பும் குறைஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அந்த பஞ்சபூதங்களோடையும் அந்த இயற்கையோடையும் இணையறமோ வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஒரு திருப்தியான வாழ்க்கையா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கறது லாங் லைஃப் கிடையாது, ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போறது தான். ஸோ அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து கண்டிப்பா அதை நம்ம வந்து செதுக்கணும். அந்த வாழ்க்கையை செதுக்குனா மட்டும்தான் நம்மளால முடியும். அது தானா நம்மளுக்கு கிடைக்காது. இட் இஸ் நாட் எ டிஃபால்ட் லைஃப், இட் ஹேஸ் டு பி டிசைன்டு. நம்ம வந்து அதை டிசைன் பண்ணணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடக்கிறோம் அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம வாழ்றோம், அந்த ஒரு ஒரு நாளும் எனக்குள்ள என்ன முன்னேற்றம் இருக்கு, எனக்குள்ள என்ன ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்றது தான். ஸோ அந்த லைஃப் லாங் வந்து ஒரு லேர்னிங் மோடாக இருக்கணும். வி ஹாவ் டு லேர்ன். சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் லேர்ன் பண்ணுற ஒரு சக்தி இருக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கை நல்லா போகும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஷேரிங். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்கலாம். ஸோ இதோட என்னுடைய உரையை முடிச்சுக் கொள்கிறேன். தேங்க்யூ. வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி. எஸ். முதல்ல ஒரு கை தட்டலாம். பழனி சார், உங்க மைக் ஆன்ல இருக்கு. அருமை 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 அருமை. இயற்கையோட எப்படி வாழுது, இயற்கையோட எப்படி ஒரு ஒரு செய்தி வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்ல செய்தியா தோணுச்சு. அதாவது சூரிய உதயம் வந்து சன்செட் சன்ரைஸ் அப்படின்றது எங்க வேணா பார்த்து மகிழலாம்ன்றது தான் செய்தி. அந்த ஒரு இடம் கன்னியாகுமரி போனாதான் ஊருக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சூரிய சூரிய உதயம் பார்க்கணும், இங்க போனாதான் சூரிய உதயம் பார்க்கணும், ஆத்துல பார்க்கணும். இது வந்து ஒரு ஒரு இயற்கைக்கு நம்ம வந்து அங்க கொடுக்குற ஒரு மரியாதை இருந்தாலும் அதுக்கு அது போய் பார்த்து ரசிக்கிறது அது ஒரு தனி ரசனை தான். ஆனா சூரிய உதயத்தை ரசிக்கணும் அப்படின்னா மொட்டை மாடியில இருந்து கூட நம்ம சூரிய உதயத்தை அழகா பார்த்து காலையில பார்த்து அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி காற்றை நல்லா ஃபீல் பண்ணி அந்த காலை காலை பொழுத ரசிக்கலாம். அது ஒரு இப்போ ஒரு ரசனை. நாங்கெல்லாம் வந்து காலை பொழுதை நல்லா தூங்கி ரசிப்போம், வேற விஷயம். இந்த மாதிரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு.
நீங்க நல்ல ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. அதுல ரொம்ப ஒரு சவாலான செய்தி என்னன்னா சைக்கிளிங். அதாவது சைக்கிள் ஓட்டுறது வந்து இது வரைக்கும் 7,000 ஓட்டிருக்கு, 7,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. ஆ ம், மகிழ்ச்சியான ஆமாம் ஒரு சார். ஒரு விஷயம். 7,500 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். அருமை. அதுக்காக உங்களுக்கு ஒரு கைத்தட்டு. இது சைக்கிளிங் சாதாரண செய்தி கிடையாது. அது சைலேந்தர் பாபு அழகா பண்றார். சார் வந்து இதுவுமே பண்றாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட ஒரு டூப்பை இருக்குதுன்றது தெரியும். பட் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாரை பார்த்து இந்த மாதிரி இருக்கும் சைக்கிளிங் போட்டு? ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து கனவு. அஹ் இந்த கனவு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து தான் வரேன். அப்போ எனக்கு வந்து சைக்கிள் வாங்குறது கூட எனக்கு பணம் கிடையாது. வீட்டில் வாங்கி கொடுக்குறேன்னாங்க, கடைசி வரைக்கும் வாங்கியே கொடுக்கல. அது அப்பாவோட சைக்கிள் தான் நான் வந்து பழகி இது பண்ணேன். அப்போது நான் அந்த ஸ்கூல் பருவத்தில் நிறைய சைக்கிள் இடங்கள் பயணம் பண்ணுறது இருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் காலேஜ் அது இதுன்னு போயிட்டு அப்புறம் சைக்கிளே ஒரு வந்து சைக்கிளாக யார் ராத்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதை திரும்ப நான் வந்து இந்த கிராமத்தோட இணையும் போது எனக்கு வந்து அது ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அந்த சைக்கிளிங் பயணத்தை மேற்கொண்டு எடுத்தேன். எஸ் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது உங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்து நீங்களே கொடுத்துக்கிட்டீங்கன்றதுதான் இங்க இந்த செய்தி சொல்றது வந்து பாராட்டுக்குரிய செய்தி தான். நான் வந்து பலரை பார்க்கிறோம். இந்த சைக்கிளிங்ன்றது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே பண்ணும்போது தான் அது நம்மளோட தொடர்ந்து எந்த ஒரு செயலும் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அது வந்து நமக்கு பெரிய சவாலா இருக்காது. ஆனா நீங்க அதை கரெக்டா செஞ்சுட்டு வரீங்க. 7,000 கிலோமீட்டர்ன்றது சாதாரண செய்தி கிடையாது. ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு தூரம் சைக்கிளிங் போனீங்கன்னா எவ்வளவு தூரம் ஓட்டுறீங்க? டெய்லி 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சார். 4:30 to 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ டெய்லி என்னுடைய டார்கெட்டு 30 கிலோமீட்டர். ஸோ அப்போ 15 கிலோமீட்டர் போயிட்டு 15 கிலோமீட்டர் ரிட்டர்ன். ஸோ பை எவ்வளவு 7 o'clock. எவ்வளவு நேரம் எடுக்குது? ஒரு 15 கிலோமீட்டர் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? 30 கிலோமீட்டர்னா ஒரு 1.5 hour to 2 hours. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணுறதுனால நான் 2 hours நான் டெடிகேட்டடாக வச்சிருவேன். ஸோ அந்த 1 மணி நேரம் 15 கிலோமீட்டர் இப்போ அப் அண்ட் டவுன். 15 கிலோமீட்டர் 1 மணி நேரம், இன்னொரு 15 கிலோமீட்டர் 1 மணி நேரம். எஸ் எஸ். அதில் வந்து இந்த சன்ரைஸு ப்ளஸ் இயற்கையோட ரசிக்கிறது இது எல்லாமே கவர் ஆகி வந்ததுனால அந்த 2 hours என்னுடைய ஓகே, டெடிகேட்டட். அது ஓகே. கொஞ்சம் ரிலாக்ஸா எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு இதை ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியா எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு அப்படியே போயிட்டு வரணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். எஸ். சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து பார்க்கறதுக்கு இயற்கையை ரசிச்சுட்டு போனாலும் சைக்கிளிங் ஓட்டுறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அதுவும் வந்து ஒரு வளர்ந்த நிலையில இருந்து நம்ம சின்ன வயசுல ஓட்டிடலாம். கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு அதை பழகணும். தொடர்ந்து செய்யும் போது அது பிரச்சனை கிடையாது. பெரிய விஷயம் கிடையாது. நீங்க அதை செய்றீங்க. உங்களை பார்த்து பலர் உத்வேகம் கொடுப்பாங்க. பல இளைஞர்கள் வருவாங்கன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு நல்ல செயல், நல்ல செயல், நல்ல பழக்கமான இது. நீங்க எல்லாம் சைலேந்தர் பாபு தொடர்பு தொடர்பு கொண்டீங்கன்னா அவர்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவர் தான் ஒரு நாளைக்கு அப்படியே இப்படி போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வர, அப்படி போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வருவாரு. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த மனிதர். நல்ல பழக்கம், ஒரு அழகிய பழக்கங்கள் அப்படின்றது நான் அப்பப்போ நினைப்பேன். இதெல்லாம் அதுல வந்து அழகிய பழக்கம் தான். மிக அருமையான ஒரு நல்ல பழக்கம் சைக்கிள்ல போறது. அது நீங்க மற்றவங்களை உத்வேகம் செலுத்தி, இயற்கையோட பல செய்திகளை சொன்னீங்க. உங்களோட பார்வையில நீங்க அங்க அங்க அவங்களோட தொடர்பு கொள்றீங்க. சூரியனோட தொடர்பு கொள்றது, பூக்களோட தொடர்பு கொள்றது, காற்றோட தொடர்பு கொள்றது. ஆண்டனி ராபின்சன் சொல்வார். ஆண்டனி ராபின்சன் என்ன சொல்றாருன்னா, நம்ம இங்க திங்க் பண்ற விஷயத்த வந்து நீங்க எப்போ சரியா செய்றீங்களோ அப்போ நீங்க உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். உங்க செயல்ல எந்த பிரச்சனையும். நம்ம திங்க் பண்றது ஒண்ணு, கான்ட்ராவர்ஷியா வேற ஒரு செயல் போது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு முரண்பாடான விஷயத்த உங்க பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்ப அந்த முரண்பாடான விஷயத்த நீங்க உங்க பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணும்போது நீங்களே ஒரு கான்ட்ராவர்ஷியான ஒரு செய்தியை உங்க உடலுக்கு கொடுத்துக்கிறீங்க. அப்ப என்ன செய்யுதுன்னு பிரெயின் யோசிக்கும், உடல் என்ன செய்யுதுன்னு யோசிக்கும். அப்போ உங்களுக்கு எதுவுமே கனெக்ட் ஆகாது அப்படின்றது. உங்களுக்கு ஆண்டனி ராபின்சன் தெரியுமா? எஸ் சார். அவர் என்னுடைய ஃபேவரட். மிகப்பெரிய ட்ரெயினர், அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ட்ரெயினர். எல்லா அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறது. அவரோட டாக் வந்து இதுல இந்த செய்தியை சொல்லுவார். இது எஸ். வந்து நேச்சுரலாவே சைக்கலாஜிக்கல் சிங்க்ரனைசேஷன்ல இது வரும். சொல்லுவாரு. அது நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த கனெக்ஷன்ஸ் தான் தோணுச்சு.
ஒரு தொடர்பு கொடுக்குது. நம்மளோட சிந்தனைகளுக்கும் நம்மளோட செயல்களுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு கொடுக்குது தான் நிதர்சனம். அப்பதான் எல்லா செயலும் ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு வெளிப்பாடு. மகிழ்ச்சி, அருமை அருமை. நானே பேசியிருந்தா நானே பேசுவேன். பேசிட்டு மற்றவர்களாம் பேசிட்டு கேள்விகள் கேட்கலாம். ரேணு பேசுவாங்க நினைக்கிறேன். சார் நான் தானே சார்? உங்க பேர் ரேணு தான் நினைக்கிறேன். கல்யாணி கை தூக்கி இருக்காங்க. சரி, நீங்க பேச. கல்யாணி பேசிட்டோம் சார். சரி, ஓகே. கல்யாணி மேடம் பேசுங்க. தேங்க்யூ ரேணு. வணக்கம் வணக்கம் சார். நான் எப்பவுமே கடைசியா தான் பேசுவேன். இன்னைக்கு வந்து நீங்க பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. அவ்வளோ அழகா பேசுனீங்க. நீங்க சொன்னது வந்து நீங்க செய்யற விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை கேட்கறதுக்கே ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரீஸோட பேசுவேன், அந்த சன் கூட பேசுவேன், மழை வேணும் மாதிரி வந்தது, அதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அழகா இருந்தது. குற்றாலம் வரைக்கும் போய் வந்தது. அது எவ்வளவு நாள் எடுக்கும் சார்? நடுவுல நிறுத்தவே மாட்டீங்களா? தர்மபுரியில இருந்து குற்றாலம் சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு 4 days பிளான் மேடம். ஸோ நைட் ஸ்டேக்கு நான் ஒரு இடத்துல போயிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே சேலம் ரீச் ஆகிட்டேன். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மூன்றாவது நாள் ராஜபாளையம், நாலாவது நாள் குற்றாலம். அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 600-700 மரம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நட்டிருக்கேன்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாம பிறந்த நாளைக்கு இனிமேல் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நானும் போய் நட்டுட்டு வர போறேன், எங்கேயாவது போய் அட்லீஸ்ட். ரொம்ப கேக்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது நீங்க சொன்னது. காலையில இருந்துச்சு சூரியனை பாக்குறதுல இருந்து எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸுங்க. கண்டினியூ பண்ணுங்க. பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய பண்றதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன். இவ்வளவுதானே பேசுவீங்க கல்யாணி மேடம்? என்ன கல்யாணி, நானும் நிறைய எதிர்பார்த்தேன். அந்த சூரியனுக்கு காலையில சவால் விடுறதெல்லாம் அதெல்லாம் சொன்னேன் நானு. இன்னொன்னு வந்து அந்த லங்ஸ் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னொன்னு, நீங்க குழந்தைங்களுக்கு போய் ஸ்கூல்ல ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொன்னீங்க அந்த சேலஞ்சு சில்ட்ரனுக்காக. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த தொலைபேசியை எப்படி உபயோகப்படுத்தினாங்க அப்படிங்கறத சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். யாருனாலையும் டீச்சர்னால கூட இதை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து லங்ஸ்ன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு ட்ரீயும் நம்மளுக்கு வெளியில இருக்கிற ஒரு லங்ஸ் மாதிரின்னு சொன்னீங்க. அதுவும் இன்னும் எப்படி அது வந்து எங்கேயாவது மரம் நட்டு வச்சா கூட அது நம்மளுக்கு அந்த காத்து எங்கிருந்தாவது தானே வருது, அந்த லங்ஸ் மாதிரி கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாமே எனக்கு எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது இன்னைக்கு கேக்குறதுக்கே. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்ககிட்ட நான் நம்பர் வாங்கிட்டு நான் பேசினேன். நான் சில விஷயம் காலையில எழுந்து மரத்தடியில வாக்கிங் போயிடுவாங்க. ஒரு பாராட்டுகள். ரவி சார் பேசுறீங்களா? தேங்க்யூ சார். ரவி சார் எங்க வீட்டுக்காரரும் இல்ல இங்க ஃபாதர் ஜேசுன் இருக்காரு, பாட்னாவுல இருந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எதை பேச விரும்புறாரா? வாங்க சார், வாங்க பேசு. நான் இந்த குரூப்க்கு புதுசு. குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஐ எம் ஃபாதர் ஜேசுராஜ், ஜபாவுடைய தாய்மாமா. ஜபா என்னுடைய அக்கா பையன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாட் ஐ என்ஜாய்ட் இன் தி பிகினிங் மீட்டிங்க்கு முன்னாடி அந்த லைட் மூமெண்ட்ஸ் உங்களுக்குள்ள நீங்க ஷேர் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நான் ஜாயின் பண்ணேன். ஐ ரியலி என்ஜாய்டு. உங்களுக்குள்ள அந்த லைட் மூமெண்ட்ஸ், அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர், என்கரேஜிங் ஈச் அதர், மற்றவங்களை நல்ல குணத்தை பாராட்டி பேசுறது, ரியலி ஐ என்ஜாய்டு. ரொம்ப இந்த குரூப்ல தட் சம்திங் ஐ ரியலி என்ஜாய்டு. செகண்ட் திங் இஸ், ஜபாவை சின்ன பையன்லேருந்து தெரியும், அக்கா பையன்றதுனால. அவன் சைக்கிள்ல எல்லாம் நான் உட்காந்துட்டு போயிருக்கேன். என்னை சைக்கிள்ல உட்காந்து போயிருப்பான் லீவுக்கு போகும்போதெல்லாம். ஒரு இயற்கையில பிறந்து வளர்ந்தவங்க நாங்கெல்லாம். எங்க ஊரு ஒரு கிராமத்து 4 பக்கமும் மலைங்க. அதனால பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இந்த இயற்கையோடன்றதுனால அது உண்மையாலுமே இவனுடைய ஜபாவுடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கு. இது ஒரு மிஷனா எடுத்துட்டு செய்யறதுனால ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் ஹிம். அது மட்டும் இல்லாம சின்னத்துல இருந்தே இஸ் எ கிரியேட்டிவ் பர்சன். ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணுவான், நியூவா திங்க் பண்ணுவான், அண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஐ ஹவ் பீன் ஃபாலோவிங் எம் அப். பார்க்கும்போது வீட்லயும் எல்லாம் அது பேசுவோம். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபுல்லி இந்த செஷன்லாம் ஃபுல்லா இதுல இருந்தேன். ஜஸ்ட் வாண்டட் டு பி. நான் பீகார்ல சேவை பண்ணிட்டு இருக்கேன்.
இப்ப ரூரல் யூத், கிராமப்புற வாலிப பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து 3 மாசம் 4 மாசம் தொழில்நுட்ப ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு போடுறது அது மாதிரி. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ ஜெபா, அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ. இட்ஸ் a வெரி நைஸ் குரூப் டு யுனைட் வித். ரொம்ப நல்ல குரூப். தேங்க்யூ வெரி தேங்க்யூ சார். ஜோவியல், எங்க வெரி எங்க மைண்ட் ஹாப்பி. யுவர் மைண்ட் ரொம்ப நன்றி. எங்க மைண்ட் யுவர் மைண்ட் எஸ்பெஷலி அதுதான். நாங்க தட்ஸ் வந்த கிரேட், உடனே கிரேட். அதுக்குன்னே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி, சூப்பர். நன்றி. நீங்க இணைந்து எங்களோட உங்களோட கருத்துக்களையும் ஜெபாவை பத்தி சில விஷயங்கள் செய்திகளும் சொன்னதுக்கு மகிழ்ச்சி. நீங்களும் அங்க யூத் எல்லாம் ட்ரெயின் பண்றீங்க, அதுவும் மகிழ்ச்சியான செய்தி தான். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. வாங்க ரவி சார். சார் ஸ்ரீதர் சார் வாங்க. ஸ்ரீதர் சார். ரவி சார் பேசலன்ட்டு. ஸ்ரீதர் சார் அவர் எங்கேயும் வெளியில ரொம்ப பிஸியா இருக்காரு. வாங்க சார் ஸ்ரீதர் சார். சார் எல்லோருக்கும் வணக்கம். சார் சொன்னதெல்லாம் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேன் நானு. ரொம்ப அருமையா. ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் இஸ் வெரி நைஸ். ரெண்டாவது வந்து அவர் நேச்சரோட ஒன்றி போறது வந்து மெய் சிலிர்த்திருச்சு எனக்கு. ஏன்னா இது மாதிரி எவ்வளவு பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இது பண்ண முடியறதுக்கு ஒரே காரணம் வந்து உங்களுக்கு வந்து 100% லைக்கிங் இருக்குது அந்த இதுல. அதனாலதான் இவ்வளவு அப்ஜெக்டிவ் எடுத்து நீங்க பண்றீங்க, முயற்சியா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. 35,000 40,000 மைல்ஸ் கிலோமீட்டர் போகணும்னு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சு தான். அது சைக்கிளிங் பத்தி சொல்லப்ப என்னாச்சுன்னா அது உண்மைதான். நான் வந்து 4th கிரேட்ல இருந்தே நான் அந்த நம்ம ஊர்ல அந்த சைக்கிள்ல சீட்ல உட்கார முடியாது இல்லையா, என்னது அந்த மங்கி பெடல் சொல்லுவோம் இல்லையா, குரங்கு வந்து அது நான் சின்னதுல இருந்தே ஓட்டுவேன். நான் ஆல்மோஸ்ட் 11th வரைக்கும் காலேஜ் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவேன். நான் ஈவினிங் வந்து சைக்கிள் எடுத்து நான் வெளியே போவேன். நான் அப்போ வந்து ஒரு அதாவது ஆக்சுவலா வீட்டுல வந்து கொஞ்சம் கஷ்டம் நிறைய இருக்கும். அத வெளியே சைக்கிள்ல போறப்ப என்ன ஆகும்னா, நான் சின்னதுல நிறைய பாட்டு பாடிட்டே போவேன். நான் அது உண்மையா ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். மனசு சொன்ன மாதிரி சில பேர் பாடுவாங்க, நீங்க நேச்சர் நேச்சர் போறப்ப அது இட் இஸ் குட், அது நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி டிராவல் பண்றப்ப நீங்க சைக்கிள்ல டிராவல் பண்றீங்க. நான் வந்து பெரும்பாலும் வந்து எந்தெந்த இருக்குதோ கார்லயோ நிறைய கிலோமீட்டர் போயிருக்கிறேன். எங்கெங்க கார்ல போனாலும் சரி, நான் நிறைய ஆப்பிரிக்கால இருந்திருக்கிறேன், அங்க எல்லாமே டூர் போவேன். நான் நீங்க சொல்ற மாதிரி இந்த சுத்தி வர இருக்கிற கிரீனரை பாக்குறப்பவே மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கும். யார போய் பேசணும்னு சொல்றப்ப அங்க நினைச்சுக்கினாவே போதும். அங்க போறப்ப உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்டும் அதே வரும். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. அது வந்து 100க்கு 100 நீங்க சொன்னது உண்மைதான். ஒன்லி திங் நீங்க சைக்கிள்லயே பயணம் பண்ணி சொல்றீங்க. நான் வந்து சைக்கிள் சின்ன குழந்தை, அதுக்கப்புறமேல வேலையப்ப நிறைய இடத்துக்கு போவேன். நான் ட்ரெயின்ல போனா கூட பூனால நிறைய வருஷம் ஒர்க் பண்ணேன். அந்த 5-6 வருஷம் ட்ரெயின் நிறைய எல்லா இந்தியா முழுசும் ட்ரெயின்ல போவேன். நான் ட்ரெயின்ல போறப்ப கூட என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நேரம் அந்த ஜன்னல் இருக்க உட்கார மாட்டேன். அந்த கதவு இருக்கும் இல்லையா, மெயின் டோர் இருக்கு இல்லைங்களா, அங்க நின்று போய் மரம் வரலாம் வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். நான் சில சமயம் டிடிஆர் சொல்லுவார், தம்பி உளுந்தர போறீங்க, நீ இவ்வளவு நேரம் நிக்கிற போய் உட்கார அப்படிம்பாரு. அதுக்கப்புறமா சரி கால் வெடிச்சா போய் உட்காருவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான இதுதான். உங்களை மரம் நடுறது வந்து இட்ஸ் a ரியலி நோபல் காஸ். உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், யூ ஆர் என்ஜாயிங், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இட் இஸ் பிக் சோசியல் சர்வீஸ். ஏன்னா இப்ப நிறைய இடத்துல மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம நிறைய மரம் நட்டோம்னா மரத்தினால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் ஏர் உண்டாக்குது, நேச்சுரல் எக்காலஜி சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சொல்லவே முடியாது. மரத்தினாலேயும் சரி, அக்ரிகல்ச்சர்னாலேயும் சரி, அதை நீங்க பண்றது வந்து ஒரு பெரிய இது. அதுவும் இல்லாம ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் உங்க குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேட் பண்றீங்க, மற்றவங்களுக்கு சொல்றீங்க. என்னுடைய ஒய்ஃப் இனிமேல் கண்ண போறா எவ்ரி இயர், அது நான் ஐ மேக் ஷூர் தட் ஷீ இஸ் கோயிங் டு பிளான்ட் ஒன் ட்ரீ அப்படின்னு பார்க்கலாம். So overall it's a very fantastic. All the best. Okay, thank you very much. Thanks. Thank you sir. Thank you sir. Thank you. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது அந்த காலத்துல நிறைய பேர் எல்லாம் சைக்கிள்ல போவாங்க. போறப்ப அப்படியே பாட்டு பாடி நிறைய பேரை பார்க்கலாம். பாட்டு வச்சுன்னு போவாங்க, அவங்க பாட்டு பாடினே போவாங்க. இது நான் கூட பண்ணியிருக்கிறேன். அது ஒரு தனி அனுபவம் தான். சைக்கிள்ல போறப்ப பாட்டு பாடின்னு ஜாலியா போறது. இப்ப கூட ஒரு சிலரை பார்க்கலாம், அவங்க பாட்டு அப்படியே ஜாலியா பாடின்னு போவாங்க. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. வாங்க ரேணு. அனைவருக்கும் வணக்கம்.
ஜெபாவை வந்து எனக்கு ஒரு 1 இயரா பழக்கம் வேற ஒரு குரூப்ல. நான் வந்து ரொம்ப அவரோட அந்த இயற்கையோட அவர் ஒன்றி வாழறத வந்து நான் ரசிச்சிருக்கேன். கல்யாணி சொன்ன மாதிரி அத்தனையுமே எனக்கு ரசனை இருக்கும். ஆனா அதை தாண்டி அவர் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களையும் வந்து கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போற பழக்கம். அதுல என்ன மாதிரி வந்து எனக்கு எல்லாமே செய்வேனே தவிர எனக்கு அந்த அளவுக்கு உத்வேகத்தோட நான் இருக்க மாட்டேன். அப்பப்ப ஒண்ணும் இல்ல மேடம், முடியும் மேடம், உங்களால முடியும் மேடம், முடியும் மேடம்னு சொல்லி குரூப்ல வந்து யாரு என்னெல்லாம் பார்க்கவே மாட்டார். எல்லாரையுமே காலையில அந்த சூரியன் அவர் போட்டோ எடுத்து அனுப்புறதை பார்த்துட்டு நான் எழுந்துக்காமலே என் பையனை விட்டு மொட்டை மாடியில போட்டோ எடுத்து கொடுத்துருப்பான்னு சொல்லி நான் அதெல்லாம் கூட நாங்க சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாரையும் பிடிச்சு இழுத்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போற அந்த பழக்கம். எங்கேயாவது ஒரு இடத்துல என்னோட வாய்ஸ் கேட்டுட்டு கூட அவர் பல நேரங்கள்ல வந்துட்டு இல்ல மேம் நீங்க எங்கேயோ இதுவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு சாங் அனுப்புவாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குடும்பத்தோட எது செஞ்சாலுமே அந்த குடும்பத்தோட செய்ய வச்சு அதை என்னை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சதுல ஒரு பெரிய பங்கு என் வாழ்க்கையில ஜெபாக்கு உண்டு. மைண்ட் யுவர் மைண்ட்ல என்ன அதிகமா என்னைய வச்சதும் இதுதான். அது எது பண்ணாலுமே அது குடும்பத்தோட சேர்ந்து அதை இழுத்துட்டு போற அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அது அது பெரிய பங்கு ஜபாக்கு உண்டு. இந்த மாதிரி வந்து அவர் இன்னைக்கு கூப்பிட்டுட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீங்க மைண்ட் யுவர் மைண்ட்ல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவரும் வந்தாரு. என்ன இதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பையும் எனக்கு ஸ்டீஃபன் சார் கொடுத்திருக்கிறாரு. நிஜமாவே இனிமேல் இவரோட இந்த மாதிரி மரம் நடுற விஷயமா இருக்கட்டும், அந்த காலையில சூரியனுக்கு சவால் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இது அத்தனையுமே வந்து எல்லாருமே இணைஞ்சு செயல்படணும். இது ரொம்ப ஹெல்த் வைஸ் அவர் அதையும் கேர் எடுத்துப்பாரு. ஃபுட்ல கேர் இருக்கும், ஹெல்த்ல கேர் இருக்கும். கொஞ்சம் அந்த தேவையில்லாத அந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து கொஞ்சம் அப்படியே நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுக்குற பழக்கம் ஜபா கிட்ட உண்டு. சோ அதை எத்தனையுமே வந்து நானும் பிரயோஜனப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த குரூப்ல வந்து அவரை இணைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. தேங்க்யூ ஜபா. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். நன்றி நன்றி ரேணு. வாங்க சார், முருகேசன். ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பா இயற்கையோட பயணம் செய்யறதே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை தவிர மகிழ்ச்சி வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க சொன்ன உங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் என்னுடைய அனுபவத்தோட சில இதெல்லாம் பொருத்தி பார்த்தேன். இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போய் வனவிலங்கு கணக்கெடுக்கிறது, பறவைகள் கணக்கெடுக்கிற போதெல்லாம் அந்த இயற்கையோட இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும் இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் காட்டுக்குள்ள போயிருக்கும்போது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் சொன்னாரு, இங்க இருந்து தான் பாருங்க இந்த பக்கம் ஆக்சிஜன் வந்து இங்க இருந்தா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஜப்பானுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னார் அவருக்கு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் இயற்கையோட வந்து மரம் நடுறது வந்து ரொம்ப சிறப்பு. இது 2 லட்சம் டார்கெட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப சிறப்பு. அது ரொம்ப முக்கியமானது வந்து சொன்னது 2 லட்சம் குழந்தைகள் இந்த புத்தகத்தை எல்லாம் உங்க குழந்தைகளுக்கு சொத்தாக எழுதி கொடுத்துட்டு போறேன்னு நீங்களே, அதனுடைய திட்டம் ரொம்ப சிறப்பான திட்டம். அது வந்து உங்க குழந்தை இப்ப என்ன ஏஜ், அது உங்களுடைய பிளான் என்ன, அது எப்படி அந்த 2 லட்சத்தை அச்சீவ் பண்றது, அது மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். நம்மளுடைய முதல்ல இதுதான் சிந்தனையில தான் போடணும். நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 1100 புத்தகங்கள் வந்து சேகரிச்சிருக்கேன். ஸோ வருஷம் என்னுடைய புத்தகங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். புது புது விஷயங்கள், என்ன விஷயங்கள்லாம் இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் உள்ள வரும். ஸோ அது இப்போ லாஸ்ட்டாக ஒரு போன வாரத்தில் கூட ஒரு 10 புத்தகம் ஒரு அட் ஏ டைமில் குழந்தைகளுக்காக வாங்கினேன் நான். அவங்கள வச்சு தான் வாங்கினேன். ஸோ அவங்களும் வந்து எனக்கு இந்த புத்தகம் வேணும், அந்த புத்தகம் அவங்க படிக்கிறாங்களோ இல்லை, ஆனால் புத்தகத்தின் மேலே ஒரு ஆர்வம் உண்டாக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்போ வந்து வெறுப்பு தான் உண்டாகிட்டு இருக்கு. புத்தகத்தை பார்த்தாவே பசங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்வத்தை உருவாக்கணும். கையில் எடுக்கக்கூடிய ஈஸியாக அவங்க அக்சசிபிள் இருக்கணும். ஸோ அது நான் முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் ஹால்லாம் இருக்கும். மற்ற டாய்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு எதை கையில் கிடைச்சா ஃபர்ஸ்ட் புத்தகம் தான் அவங்க கையில் கிடைக்கும். அந்த இது உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து நமக்கு மூளைக்கு வேலை கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பாக செயல்படுத்தி முடிச்சிடும் அப்படின்றது என்னுடைய கனவு. அது கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி புத்தகங்கள் விரும்பி படிக்கிற குழந்தைகள், புத்தகங்கள் வாசித்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒன்று சொல்லுவேன், அந்த குழந்தைகள் பேர்லேயே வீட்டில் நூலகம் வச்சிருங்க அப்படி சொல்லிடுவேன். உங்க குழந்தைகள் பேர் என்னங்க? உங்க குழந்தைகள் பேர் 2 பேரும்? ஒன்று ஜெசினா, பொண்ணு பேரு ஜெசினா, பையன் பேரு ஸ்டீவ் ஜஸ்டின். என்ன படிக்கிறாங்க? பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட், பையன் இப்பதான் 1st ஸ்டாண்டர்ட் போறான். கண்டிப்பா அடுத்த புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சாலும் அவங்க புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க.
ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி சார், நன்றி சார். சிவகுமார் சார் பேசுறீங்களா? ரொம்ப 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 வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜெபா சார் வாழ்த்துக்கள். ரொம்ப என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் யுவர் டாக். ஒவ்வொரு பேச்சு வந்து என்ன நிறைய யோசிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி மரம் வைக்கணும், செடி வைக்கணும், பூ வைக்கணும், இதேதான் சிந்தனைகள். இப்போ ஓய்வு பெற்ற பிறகு இப்ப இல்ல, டு பி ஃபிராங்க், இந்த இடத்த வந்து வாங்கி நாங்க இடத்துல 52 வருஷம் ஆகும். 74 இடத்த வாங்கினோம்னா முதல்ல கிணறு நோண்டி முதல்ல நட்டது ஒரு ஒரு வேப்ப மரம். இன்னைக்கு வளர்ந்து 51 வருஷமா பின்னாடி வளர்ந்த கிடக்குது. அதை சுத்தி முதல்ல 7 தென்னை மரம் நட்டார். அப்புறம் இன்னும் 9 தென்னை மரம். வீட்டுக்கு முன்னாடி 10 அடி, முன்னாடி 15 அடி, சுத்தி 5. சுத்திலும் இந்த அசோக மரங்களோட அடர்ந்த அசோக மரம் வீட்டுக்கு முன்னாடி சொல்ல, அது ரோடு ஃபுல்லா அடர்ந்து கிடக்குது. சைட்ல இந்த உயரமான வேப்ப மரங்கள், வாழை மரங்கள் இருக்கு. மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த மரங்கள் எடுக்கிறதே கழிக்கிறதுல முடியவே இல்லை, மெயின்டைன் பண்ணவே முடியல. அவ்வளவு விழுது, அவ்வளவு எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை, புறத்தனே செய்ய வேண்டியதா போச்சு. கூப்பிட்ட ஆள் வர்றதில்ல, டிமாண்ட் வெளியே போட்ட கார்பரேஷன் செட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி வச்சிருந்த வீடு இப்போ ஒவ்வொரு பீரியட் வீடு எக்ஸ்டெண்ட் ஆக முதல்ல வீட்டுக்கு முன்னாடி இருந்த அசோக மரம் வெட்டினேன். வேற வழி இல்லை, எனக்கு வேற வழி இல்லை. சம்பு போட நோண்டியாங்க, சம்புக்கு குடிக்க தண்ணி வரணும், அந்த இடத்துல சம்பு போட்டாச்சு. சைட்ல டிரைனேஜ் பைப்பெல்லாம் அடைக்குது. அந்த பக்கம் இருக்கு அடிச்சேன். இந்த பக்கம் இருக்குங்க கம்ப்ளைண்ட். அது வேற, உங்க வேப்ப மரம் எங்க வீட்டு போறது, உங்க வாழை மரம், உங்க தென்னை மரம் எங்க பக்கம் விழுது, இது ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காமையே தென்னை மரங்களை கொஞ்சம் கொஞ்சம் வெட்டினேன். இப்ப இருக்கிறது மிஞ்சி இருக்கிறது முதல்ல வச்ச அந்த 50 வருட வேப்ப மரங்களோட நான் உரையாடுகிறேன், டெய்லி உரையாடுகிறேன். அதோட போய் சுத்தி தினமும் தண்ணி, அது மரத்துக்குள்ள தண்ணி அடிக்கும். மேல இருந்து அடிப்பேன், கீழே இருந்து அடிப்பேன். எவ்வளவு தூரம் தண்ணி குளிப்பாட்டுனா அவ்வளவு தூரம் குளிப்பாட்டுவேன். இதான் எங்களுக்கு ஒரு வேலை. காலையிலேயே ஆகட்டும், ஒரு ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு போனா பைப் பிடிச்சி தண்ணி அடிக்கிறது வேப்ப மரத்துக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி எல்லாமே வளரும். அது ஒரு சந்தோஷம். உரையாடுன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி உரையாடு. வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கார்பரேஷன் வச்சிருவ வீடு, மரம் அடர்ந்து வீட்டுக்கு முன்னாடியும் எதிரிலே போய் அடர்ந்து வீட்டுக்கு யாரு போனாலும் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிற குப்பையெல்லாம் கூட போட்டு போவாங்க. அது ஒரு தொந்தரவு இருந்தாலும் அது என்ஜாய் தட் ஷேடோ. அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் என் பைக் நிப்பாட்டுவாங்க. அந்த அளவுக்கு மரங்களால சந்தோஷமா இருக்கு, சில உபதிரவங்களும் இருக்கு. இந்த இப்ப கார் பார்க்கிங் எவ்வளவு பிரச்சனையா இருக்கா சிட்டிக்குள்ளோ, அத போல சிட்டிக்குள்ள மரங்கள், வீட்டுக்கு மரங்கள் வளர்க்கறது பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க கடை எங்க பக்கம் வருது, எங்க கடை உங்க பக்கம் வருது, உங்க தூட்டு எம்மையில படுது, இது வெட்டுங்க அது வெட்டுங்க, இதுதான் பிரச்சனை. போன சண்டே கூட வேப்ப மரத்தை கழிச்சேன், அங்க வீட்டுக்கு போகுதுன்னாங்க. பின்ன அந்த பக்கம் இருக்கிற ஒரு முள்ளு மரம் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி கழிச்சு, அதையும் கழிச்சு, வேற வழி இல்லை, அடியோட கழிக்கல, கொஞ்சம் கழிச்சு விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு மரங்கள் வளர்ப்பது உண்மையில் சந்தோஷம். வீட்டுக்குள்ள வெளியே செய்யறதுக்கு நீங்க உங்களை போல சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, உங்களை போல இண்டிவிஜுவலாகவும் குடும்பமாகவும் குடும்ப கான்செப்டாக கொண்டு வரணும்னு நினைச்சீங்க. சோசியல் கான்செப்ட் அதிகம் வளர்ந்துருக்கு. ஆனா சென்னைக்குள்ள மரம் நிறைய இருக்கு. ஆரம்பத்துல பார்த்த மரங்களை விட தெருக்கு அடர்ந்த மரங்களா தான் இருக்கு. அவ்வளவு தூரம் கார்பரேஷன் மரங்களை வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சந்தோஷம். நீங்க சன்னோட உரையாடுறத ஒரு சேலஞ்சிங்கா வச்சிருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கு. நான் முந்திக்கிறேன்னா அது முந்திக்குதான் சொல்லி காலையில் எழுந்து அதோட உரையாடுறீங்களே, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. லைப்ரரி உண்மையிலேயே அவ்வளவு, இப்போதான் நிறைய லைப்ரரி வச்சு உண்மையிலேயே லைப்ரரி பயனுள்ளதா இருக்கும். ஃபியூச்சர்ல எனக்கு தெரியல 2 லட்சம் புக்கு வரணுன்றீங்களா, அந்த கனவு இருக்குங்களே, அது ஒண்ணு சாத்தியப்பட்ட வாழ்த்துக்கள். அவ்வளவு தூரம் உட்காந்து படிக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு டைமோ ஒரு நேரமோ ஒரு ஆர்வம் இருக்கான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நிறைய பேர் லைப்ரரி வச்சுக்கிற, லைப்ரரி வச்சு சும்மா தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா பாக்குற சொந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுலாம் புக்கு வாங்கி லைப்ரரி அடுக்கி வச்சுக்கிறாங்க, ஒரு ஷோவுக்காக வச்சிருக்காங்கன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். படிக்கிறாங்களோ இல்லையோ வாங்கி அடுக்கி வச்சுக்கிறாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ அது ஒரு ஒரு பேஷனா போச்சுன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். நீங்க சொல்லுங்க. தெரியுதுமா கல்யாணமா. ஓகே, நல்ல வாழ்த்துக்கள் சார், பாராட்டுக்கள். மகிழ்ச்சி. ஏன்னா பேசுறீங்களா ஜிபா? இல்ல
மாலதி. அவர் இப்ப சார் சொன்னதுக்கு எதனா பேசுறாரான்னு கேட்டாரு. இல்ல லைப்ரரி அவ்வளவு பெரிய இல்ல, 2 லட்சம் லைப்ரரி 2 லட்சம் புக்கு ஓனான்னு கனவு காண்றீங்களே, அது சாத்தியப்பட்ட வாழ்த்துக்கள். அதற்கு உண்மையிலேயே ஒரு பயன் இருக்குமா, பலன் இருக்குமா அப்படின்றத எனக்கு சின்ன டவுட்ஃபுல்லா தான் கேட்கறேன் நான். இல்லை கண்டிப்பாக என்னுடைய கனவுகளுக்கு நான் அந்த 2 லட்சம் புத்தகம் அப்படின்றது என்னுடைய வீட்டில் இருக்கோ இல்லையோ என்னுடைய கிராமங்களுக்கு நான் அனுப்பேன். ஸோ அந்த கிராமத்தை நோக்கி போகணும், அது மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான். ஸோ என்னுடைய வீட்டில் எவ்வளோ புத்தகங்கள் எடுக்க முடியுமோ கண்டிப்பாக என்னால் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் இது பண்ணுவேன். அதே போல் நான் இதை வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நான் இது வந்து மற்றவர்களோட பகிர்ந்தது நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. நன்றி. வாங்க சக்கரபாணி சார் வாங்க பேச. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. மிஸ்டர் ஜபா, ரொம்ப அருமையான எங்களுக்கு ஒரு பாடத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு தகப்பனரும் நம் பிள்ளைகளுக்கு அது மாதிரி ஊக்கத்தை கொடுத்தா நிச்சயமா அதை பலன் தருது. அதை நான் அனுபவபூர்வமாக கண்டவன். எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கப்போ சொல்லுவாரு, களத்து மேடு நமக்கு தெரியும் இல்லைங்களா, நெல் அறுத்துட்டு வந்து வைக்கிற அந்த மேடு வந்து களத்து மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த களத்து மேட்டு ஓரத்துல, எங்க களத்து மேட்டு ஓரத்துல ஒரு வாய்க்கால் ஓடும். அப்பா சொல்லுவாரு, ஏன்பா அந்த வாய்க்காலை ஒட்டி நம்ம களத்து மேட்டு மேல சும்மா ஏதாவது கண்ணுங்க இருந்தா பிடிங்கி நடுப்பா அப்படின்னுவாரு. இதுக்கு கண்ணு நட்டு வச்சு உற்பத்தி பண்ண வேண்டியதே இல்லை. எங்க முளைச்சு கிடக்குற வேப்பங்கண்ணுங்க, புங்கங்கண்ணு, பூவரசத்து மரத்துக்கு அது மட்டும் கொஞ்சம் ஒரு விதை போட்டு ஏதோ பண்ணுவாங்க, அது மட்டும் அப்பா போட்டு கொடுப்பாரு. இந்த 3 கண்ணுகளை மட்டும் அவர் எப்பெல்லாம் சொல்றாரோ இப்போ அப்படி போயிட வேண்டியது. அந்த வாய்க்கால் ஓரத்திலேயே எங்க களத்து மேட்டு மேலேயே சுத்தி சுத்தி நடுவேன். ஏன்னா வாய்க்கால் தண்ணி எடுத்து ஊத்துறது எனக்கு வசதியா இருக்கும். ஈவினிங் டயத்துல இப்படி அந்த பக்கம் போறப்பெல்லாம் அது தண்ணி இல்லைன்னாக்கா தண்ணி கொட்டுறது, இடையில எப்ப நினைக்குது பனங்கொட்டைங்களை நட்டு வச்சு விட்டுருவேன். இப்படி அந்த களத்து மேட்டு முழுக்க விளையாட்டுத்தனமா அப்பா சொல்லுவாரு, ஏதாவது நடுப்பானுவாரு, சும்மா நட்டு வைக்கிறது. அவரு உற்சாகப்படுத்துவார். அது நேற்று நட்ட கண்ணு பட்டு போச்சு பாரு, அது வந்து வளர்ந்துருக்குது பாரு, தண்ணி ஊத்தலையா நீ அப்படிலாம் கேட்பாரு. அது எனக்கு உற்சாகமா இருக்கு. இப்படி போட்டேன். இப்படி ஒரு 15 வயசு 16 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 17 வயசு வரைக்கும் கூட சொல்லலாம், கிராமத்துல இருந்த வரையிலும் அந்த மரக்கண்ணுங்களை போய் பார்த்துக்கிறது. அதை கொஞ்சம் அதை பார்த்தோட்டு அப்படியே வர வேண்டியதான். சும்மா மரத்தை சுற்றி சுற்றி பார்க்கறது, இது இவ்வளவு தூரம் வளர்ந்தது அவ்வளவு தூரம் வந்துருது அப்படின்னுட்டு. படிக்கிறதுக்கு எனக்கு ஏற்ற இடம் அதுதான். அமைதியா வயக்காட்டு பக்கம், அது ஊருக்கு புறம்பால வயக்காட்டு பக்கத்துல, அங்க யாருடைய இதுவும் இருக்காது, தொந்தரவு இருக்காது. இப்போ அந்த மரத்தடியில உட்காந்துக்கிட்டா நல்லா காத்து வரும், காத்து அனுபவிச்சுக்கிட்டே நல்லா படிக்க தோணும். இப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைச்சி சென்னைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த களத்து மேட்டு பக்கம் போறதுங்கிட்ட, ஊருக்கு போனோட களத்து மேட்டு பக்கம் போக மாட்டேன். ஊர்ல மற்றெல்லாம் பார்க்கறது, திருப்பி வர வேண்டியது, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் எங்க அப்பா என்ன பண்ணாரு, வந்தாரு. அப்பா நான் வந்துட்டு, அது வரைக்கும் எங்க வீடு ஓலை வீடு, கிராமத்துல ஓலை வீடு. திடீர்னு அப்பா சொன்னாரு, அப்பா நான் வந்து கொஞ்சம் சிலம்போட்ட வீடு கட்டலான்னு இருக்கேன், கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ கொடுக்கறது கூலி கொடுக்கறதுக்கு மட்டும்தான், மற்ற மூலப்பொருளை நான் பார்த்துக்கிட்டேன். என்னப்பா எப்படி மூலப்பொருள் எப்படி பார்த்துக்கிட்டேன்னு? எங்க ஊர் வந்து பாலாற்றுக்கரை ஓரத்துல இருக்குது. ஆத்துல இருந்து மணல் கொண்டு வந்துருவோம்பா, நம்ம வண்டி இருக்குது, மாடு இருக்குது, கொண்டு போய் மணல் கொண்டு வந்துருவேன். மணல் வந்துடும். சிமெண்ட் கொஞ்சம் வாங்கணும், அப்புறம் கூலி ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அம்மா செங்கல் அதுக்கெல்லாம் என்னப்பா பண்ணேன்னு? எல்லாம் நம்ம களத்து மேட்டு பக்கம், எங்க நீ தான் போய் பார்க்கல, இப்போ போய் பாரு. களத்து மேட்டில் இருந்த மரமெல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா இருந்தது. அதுல இந்த பூவரச மரம் வாசக்கால் ஜன்னல் இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நீண்ட காலம் உழைக்கக்கூடியது. அது அந்த பூவரச மரம் இதெல்லாம் வந்து வெட்டி, வேப்ப மரம் பூவரச மரத்தெல்லாம் வெட்டி தான் அதை வாசகால் ஜன்னல் எல்லாம் செய்துட்டேன். அதே அது மிச்சமான அந்த இதெல்லாம் போட்டு சூளை போட்டிருக்காரு. அந்த களத்து மேட்டு மேலேயே செங்கற்சூளை ஆளுங்களை வச்சு செங்கற்சூளை மட்டும் போட்டிருக்காரு. ஆக நாங்க வச்ச மரத்துங்களை அத்தனையும் பயமாக்கிட்டு இருக்காரு. போட்டுட்டு இன்னும் சொல்ல போனா சில பனைமரங்களை கூட வெட்டி, பனைமரத்தை அதே மாதிரி சாரம் போடுறதுக்கு அதை மாதிரி பண்ணி எல்லாம் வச்சுட்டோம்பா. எனக்கு கொஞ்சம் கூலிக்கு தான் பணம் தேவை, மாசம் மாசம் கொஞ்சம் கொடுப்பாடு. நான் அதே மாதிரி கொடுத்தேன். அப்பா அதை கொண்டுட்டு போய் அதே மாதிரி அதை வீடை கட்டி முடிச்சாரு.
அது கட்டி முழுமை அடையறதுக்கு இடையில அப்பா காலமாயிட்டாரு. எனக்கு அது ரொம்ப வருத்தம். அங்கே போறப்பெல்லாம் என்ன பார்ப்பேன்னு கேட்டா, வீடு பார்க்கறத காட்டிலும் அதுல வச்சிருக்கிற அந்த மரங்கள் அதெல்லாம் நாம வளர்த்த மரம், நம்ம இடத்துல இருந்த மரம். அதுக்கப்புறம் தான் அந்த களத்துமேட்டு பக்கம் போக ஆரம்பிச்சேன். இதை போய் பார்த்ததுக்கு அப்புறம் களத்துமேட்டு பக்கம் போய் பார்த்தா எல்லாம் மொட்டையா இருக்குது, எல்லாம் மரத்தையும் வெட்டிட்டாரு. வெட்டதுனால களத்துமேடு இப்ப காலியா இருக்குது. மறுபடியும் நடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா இப்ப நட்டுனா மறுபடியும் தண்ணி ஊற்றணும். நான் வந்துருவேன் எங்க ஊருக்கு சென்னைக்கு, அங்க தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இருக்காது. அத மாதிரி அது ஏக்கத்தோட பார்த்துட்டு வருவேன் அந்த களத்துமேட்டை. சுத்தி சுத்தி பார்ப்பேன். நமக்கு ஆசை இருக்குது வைக்கிறது இல்லைன்னு. அது மாதிரி பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கத்துக் கொடுக்கறது நிச்சயமா அது பிள்ளைங்க உணர்ந்துட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து பலன் தரும். எனக்கு இந்த மரம் வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஆனா இடம் இல்லை, இங்க சென்னையில இடம் இல்லை. டாக்டருடைய பிளாட் ஒன்று இருந்தது, அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டு தேக்கு மரம் கண்ணுங்களாட்டு நட்டு விட்டேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வளர்ந்தா நல்லதுவாகணும். ஒரு ஒரு புயலுக்கும் ஒரு ஒரு மரம் ஒடிஞ்சு ஒடிஞ்சு விழுந்தது. அதை போய் பார்த்துட்டு அழாத குறைதான் எனக்கு. பெருசா லேட்டஸ்டா போன வருஷம் நல்லா வளர்ந்த ஒரு 2 மரம் விழுந்து போச்சு. அதே மாதிரி ஒடிஞ்சுதான், பாதியில ஒடிஞ்சு விழுந்துடும். அதை என்ன பண்ண, கட் பண்ற வச்சு அறுத்து நீங்க என்ன பண்ணு சரி, எவ்வளவு கூலி வாங்கினாலும் வாங்கிக்கோ, எனக்கு ரெண்டு டெய்லி யூஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு சோஃபா செட்டு செய்து கொடுத்துரு, ஒரு டீபாய் செய்து கொடுத்துருப்பான்னு. இப்ப என் வீட்டுல இருக்குது அது. அந்த மரத்தை பாக்குறப்பெல்லாம் ஆஹா, நம்ம வளர்த்த தேக்கு மரம் இன்னும் முன்னாடி இருக்குது. நம்ம வளர்க்கறது எதுவும் வீணாகாது. அதுவும் மரம் வளர்க்கறது வீணாகாது. நீங்க சொல்ற மாதிரி மரத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தது. இப்ப நானு எங்க வீட்டுல இருக்கிற டீபாயை பார்த்தோம், சோஃபாவை பார்த்தோம், இது நம்ம வளர்த்த மரம் நம்ம முன்னாடி இருக்குது அப்படின்னு இருக்கும். உண்மையான டாபிக் நீங்க நல்லா அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்துல எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. மேலே பேசுவோம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது சார். இயற்கையே ஒரு ஓவியம் தான். ஆக்சுவலி நம்ம அந்த இயற்கையை எந்த இடத்துல ஒரு ஓவியமா வரைஞ்சி வச்சிருந்தாலும் நமக்கு அந்த சீனரிஸ் எங்க பார்த்தாலும் ஓவியத்துல பார்க்கும்போது கூட நமக்கு அது ஒரு ஆசையா இருக்கும். ஒரு நிமிஷமாவது நிப்போம், நம்ம நின்று அதை பார்ப்போம். நீங்க அத மாதிரி இந்த இயற்கையை வச்சு இன்னைக்கு ஒரு பாடம் மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தீங்க. ஆனா நாங்க எங்க வீட்டுல ஒரு மரம் இருக்கு, பெரிய மரம் இருக்கு. ஆனா மாடி தோட்டம் நிறைய வச்சிருக்கோம், தோட்டத்துல நிறைய வச்சிருக்கோம். சார் சொன்ன மாதிரிதான் அதை களை எடுக்கிறதும் தண்ணி ஊத்துறதும் தான் பெரிய வேலையா இருக்கு. எங்க அப்பா கிட்ட இருந்து இந்த செடி வளர்க்கறது, இந்த மாதிரி குரோட்டன்ஸ் வளர்க்கறது, நிறைய செடி கொடி எல்லாம் வளர்க்கறது நான் கத்துக்கிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த பொறுமை கிடையாது. அது தண்ணியை ஊத்துறோம் அதுக்கெல்லாம் நேரமும் இல்லாம இருக்கிறாங்க. அது ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்குது. இப்ப நாங்க எங்கன்னா வெளியில போனோம்னா கூட செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இல்லாம செடிங்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதனாலதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த கிராமத்துல நகரத்துல எல்லாம் இந்த செடி வளர்க்கறது, மரம் வளர்க்கறது எல்லாமே ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப அழகா இருக்குது. நீங்க நீங்க இப்ப சொல்றீங்களா, ஒரு பர்த்டேக்கும் நாங்க வீட்டுல ஒரு மரம் வளர்க்குறோம், பையன் பர்த்டே எல்லாருக்கும் வளர்க்கும் போது இப்ப நீங்க அதை வச்ச மரத்தை போய் பாக்குறீங்களா? அது எல்லாமே நீங்க வைக்கிற எல்லா மரமும் வளருதா? அதை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கா? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இப்ப அந்த லைப்ரரியும் நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை நீங்களும் பண்றீங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் கடத்துறீங்க அப்படின்னும் போது அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க இந்த மாதிரி இயற்கையை ரொம்ப நேசிக்கிறீங்க. உங்களால நீங்க முடிகிற வரைக்கும் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மைக் ஆன் பண்ணு செபராஜ். ஆக்சுவலி நான் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பக்கத்தில் கொஞ்சம் நிலம் இருக்கு. ஸோ அந்த நிலத்துல தான் இப்போ நம்ம இவ்வளோ ஒரு 600 மரங்கள் வச்சு நட்டுருக்கோம். ஸோ இதை கேள்விகள் நம்ம ஒரு இடத்துல லீஸ்க்கு இருக்கிறோமே, அது அடுத்து இங்கேருந்து போயிட்டா வேற கம்பெனி மாறிடுவோம், இல்லை கம்பெனியை மாறிடுச்சுன்னா அந்த இடம் நான் வாழ்க்கையே ஒரு லீஸ் தானே. ஸோ நம்ம எங்கே நட்டாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்கு. ஸோ எங்கே வேணாலும் நடலாம். அது கிராமப்புறங்களில் அதுதான் அடுத்த ப்ராஜெக்ட். இந்த மாதிரி நம்ம சிட்டியில் நம்மளால நட்ட முடியாது. அது கிராமப்புறங்களில் இருக்கிற விவசாயிகளை வச்சு நம்ம நடலாம். அவங்க தண்ணி ஊற்றுவாங்க.
ஸோ அவங்களுக்காக நம்ம பணம் கொடுக்கலாம். நம்மளால ஸ்பேர் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க முடியும். அதனால அந்த மரம் வளர்க்குறோம். ஆனால் நம்ம பேர்ல வளருது. அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே போல அந்த விவசாயிக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அது நாட்டுக்கும் நல்லதா இருக்கும். ஸோ அந்த ஒரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நீடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக தான் இது வந்து உருவாகுது. தேங்க்யூ மேடம். நீங்க வச்ச மரம் எல்லாமே வளர்ந்துருக்கா? நீங்க பாத்துருக்கீங்களா? அது நான் பராமரிச்சுட்டு தான் இருக்கேன். நான் என்னுடைய கேம்பஸுக்குள்ள தான் வச்சிருக்கேன் நான். ஸோ அந்த 600 மரங்களும் என்னுடைய கேம்பஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து ஒரு மினி ப்ராஜெக்டா எடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் லெவல்ல வந்து இது வந்து ஃபார்மல் லெவல்ல கொண்டு போகலான்ற ஒரு ஐடியா இருக்கு. மியாவாக்கின்னு சொல்றாங்களா, அது மாதிரியா உருவாக்கி இருக்கிறது? மியாவாக்கி காடுகள்னு சொல்றாங்களா, அது மாதிரி உருவாக்கி இருக்கீங்களா கேம்பஸ்குள்ள? இல்லை, எனக்கு வந்து ஒரு இந்த கேம்பஸ்குள்ளனா இந்த கழிவு நீர்கள் சுத்திகரித்து அந்த இடிபி ஃப்ளூவண்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி அந்த வாட்டரை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த செடிகள் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து அந்த கழிவு நீர்கள் வச்சு அதை சுத்திகரித்து அந்த வாட்டரை வச்சு தான் இது பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் ஒரு 3/4 ஏக்கரா இடம் இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி தான் என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டால பண்ண. கம்பெனியும் அதுக்கு வந்து ஒத்துழைக்குது, மற்றவங்களும் ஒத்துழைக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அதனால அப்படியே அது நெக்ஸ்ட் லெவல்ல போகுது. மரம்னா இப்ப எல்லாமே நமக்கு பழமா எல்லா மரமா வைக்கிறீங்களா? பழம், காய், பழ வகை எல்லா மரமும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் மரம் வச்சிட்டு இருந்தேன். இப்போ பழ வகை மரங்கள் வச்சிட்டு இருக்கேன். நிறைய பழம் கொடுக்கக்கூடியது. ஓகே, நீங்க இந்த மாதிரி மரம் வைக்கிறதால நம்ம அங்க ஒரு பறவைகளுக்கும் ஒரு வாழ்விடமா இருக்குது. அது நீங்க அதையும் கொடுக்குறீங்க. அதனால வந்து அந்த ஒலிகள்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஈவினிங் நேரத்துல அது ஒரு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஈவினிங்ல அதெல்லாம் வந்து அந்த அடங்குற நேரத்துல அது ஒரு சவுண்டு கொடுக்கும் பாருங்க. அப்போ அது ஒரு கேட்கறதுக்கே வந்து நமக்கு அது ஒரு நல்லா இருக்கும். ஆக்சுவலி அது கேட்கறதுக்கு தெரப்பி மாதிரி இருக்கும். ஆமா, தெரப்பி மாதிரி இருக்கும். அது ஏன்னா வேளாங்கண்ணிக்கு நாங்க போயிருக்கோம். வேளாங்கண்ணி சர்ச்ல அந்த ஈவினிங் நேரத்துல அந்த சுற்றுப்பிரகாரம் வரும் கோயிலை சுற்றி. அப்ப வரும்போது அந்த மரத்துல அந்த எல்லா பறவைகளும் வந்து அந்த அடங்குற நேரம் அப்படி ஒரு சவுண்டு கேட்கும். நாங்க அதை உணர்ந்துருக்கோம். அதான் நீங்களும் இப்ப அந்த மாதிரி ஒரு 400 மரம் இருக்குதுன்னா இப்ப அந்த இடமும் வந்து ஒரு ஈவினிங் நேரத்துல அப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைக்குள்ள நான் போறேன். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு சார். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. ஜென்ரலாவே வந்து வித்தியாசமான டாபிக்ஸ் செலக்ட் பண்ணுவார் ஸ்டீஃபன் சார். இன்னைக்கு அதுல வித்தியாசத்துலயும் வித்தியாசமா இருந்தது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை போல நிறைய இளைஞர்கள் வந்து உங்களை வந்து முன் உதாரணமா எடுத்துட்டு செய்யணுன்றதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆசை. குறிப்பா வந்து இயற்கையை நேசிக்கணும் போது காலையில் வந்து சூரிய உதயம், மாலையில் சூரிய மறைவு எல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே அது அறிவியல் பூர்வமாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, கண்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் வந்து சைக்கிளிங் பற்றி சொல்லியிருந்தீங்க. நல்ல ஒரு உடற்பயிற்சி, ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச். ஸோ அது தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செயல், உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய செயல். நீங்கள் வந்து உலகை வந்து ஒரு தடவை சுற்றி வரணும், அந்த டிஸ்டன்ஸை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்யுங்க. என்னுடைய கல்லூரி காலங்களில் நான் என்சிசியில் இருக்கும்போது அண்டர் ஆஃபீஸராக இருந்தேன். ஸோ அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு பெட்டாலியன் 10 காஞ்சிபுரம் ஹெட் குவார்ட்டரில் ஒரு 50 பேர் வந்து நாங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் அப்படின்ற, ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் அப்படின்ற விதத்தில் 1000 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து 10 டேஸில் கவர் பண்ணோம். ரைட் ஃப்ரம் சென்னை, காஞ்சிபுரம், சித்தூர், கோலார், பெங்களூர், மைசூர், திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கனகபுரா வழியா கிருஷ்ணகிரி வழியா வேலூர் வந்தது ஞாபகப்படுத்தேன். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன் நான் வந்து அந்த மாதிரி ஒரு என்சிசியில் இருக்கும்போது சைக்கிள் எக்ஸ்பிடிஷன்ல கலந்துக்கிட்டது இப்போ இன்னைக்கு ஞாபகம் வருது. ரொம்ப சிறப்பான ஒரு செயல் அது. இளைஞர்கள் வந்து அதை முன்னிறுத்தணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதே மாதிரி இந்த மரம் நடுதல்ன்றது இன்னைக்கு குளோபல் வார்மிங்ல பெரிய சொல்யூஷன் எது அப்படின்னா மரம் நடுதல் தான். அதை வந்து முன்னிறுத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி டிஜிட்டல் உலகத்துல புத்தகம் வாசிப்பு, புத்தகத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதை வந்து ஒரு மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 லட்சம் புத்தகங்களை டார்கெட் வச்சு லைப்ரரி உங்க குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் சமுதாயத்துக்கும் பயன்படணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறீங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி.
வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பு. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார், நன்றி. மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி சார், நன்றி. அஜய் பேசுறீங்களா? Good evening, sir. Sir, I am a student for Don Bosco College. சார் ஜெபமாலை சார் வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் டான் பாஸ்கோ காலேஜ்ல ஒர்க் ஷாப் எடுக்கிறதுக்காண்டி வந்தார். அப்பதான் வந்துட்டு அவர் எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனார். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல வந்துட்டு நம்ம இயற்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றதே தெரியாது. பட் ஆனால் அவர் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாரு. ஸோ அந்த ஆக்டிவிட்டி மூலிமா நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் அந்த மரத்தை தொட்டு அந்த மரம் உங்ககிட்ட என்ன சொல்லுது பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மரத்தை தொடும்போதே எங்ககிட்ட அந்த மரம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். நிறைய தாட்ஸ் வந்துட்டு நாங்கள் சொன்னோம், ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸு. ஸோ இப்போ அவர் எடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நேச்சரோட பேசியிருக்காரு, அவர் நேச்சரோட இணைந்து வாழணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நேச்சர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றது சொன்னாரு. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி பா, சந்தோஷம். நன்றி, நன்றி. கிருஷ்ணா பேசுங்க. வணக்கம் சார். சார் ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் வந்து என்னோட டேக்அவே என்னன்றதை மட்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். என் பையன் சைக்கிள் ஓட்டுவான். சார் சொன்ன மாதிரி அவன் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அவன் வீக்கெண்டுன்னா எடுத்துட்டு போவான். ஆனால் சும்மா போகிறத ஏதாவது ஒரு காசோட போக சொல்லலாம் அப்படின்றது இன்னைக்கு சார்கிட்டேருந்து நான் எடுத்துக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து லைப்ரரி, வருஷம் புக் ஃபேரில் போயிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு புக்கு வாங்குவோம். அவன் படிக்கிறானோ படிக்கலையோ அந்த புக்கில் வந்து இயரை போட்டு இந்த இயர் இந்த இடத்துல வாங்கினதுன்றதை மட்டும் எழுதி வச்சிருவோம். அவன் படிக்கவே இல்லைன்றதுனால நான் ஒரு 2 வருஷமா வாங்காம விட்டுட்டேன். இப்போ சார் பேசினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துச்சு. அவன் படிக்கலன்னா கூட அதை நம்ம வாங்கணும், அதை கண்ணில் படுற மாதிரி வச்சா அவங்க கைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று கூட ஸ்டீஃபன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ போகும்பொழுது நான் லைப்ரரியில் போன வீக் எடுத்த புக்கை கையில் எடுத்துட்டு போனேன். அங்கே உட்காந்து அதை அவன் படிச்சுட்டு இருந்தான். ஹாஸ்பிட்டல் அந்த வெயிட்டிங் டயத்தில் அதை எடுத்து படிச்சுட்டு இருந்தான். அதுக்காகவே நான் கையில் எடுத்துட்டு போனேன். அந்த மாதிரி நம்ம கிடைக்கிற டயத்துலலாம் அந்த கையில் புக்கை வச்சு அது கூட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்றது, அது வந்து இந்த மைண்ட் யுவர் மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எனக்குமே ஒரு நல்ல விஷயமா பார்த்தேன். அதே மாதிரி வந்து அடுத்த மாதம் பர்த்டே வருது, அதனால கண்டிப்பாக வந்து மரம் நடணும் அப்படின்றத நான் இன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ த்ரூ அவுட் இனிமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் என்னோட டேக்அவே. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கலாமா? எல்லாம் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாருன்னா பேசணுமா? சார் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சார். நீங்க கிளம்புங்க. மாலதி வந்துருங்க, கல்யாணி வந்துருங்க. ஜெபா எதனா பேசுங்க. எஸ், தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு மன நிறைவாக இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம். நிறைய இடத்துல நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், எதையும் பகிர்ந்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பகிர்ற விஷயம் வந்து ஒரு வேல்யூபுல்லாக இருக்கணும், மற்றவங்க அதை வேல்யூ பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த விஷயங்கள் நம்மளால் பகிர முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபாரம் வந்து மைண்ட் யுவர் மைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெல்கம் பண்ணப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய உத்வேகமாகவும் இருக்குது, ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. நீங்களாம் இது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு பர்பஸ்க்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு திரும்ப ஒரு அஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற விஷயங்கள் செயல்கள் கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்குது. இன்னும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு இது கிடைக்குது. ரொம்ப நன்றி. அதே போல் பாராட்டணும் அப்படின்னும்போது நீங்கள் என்னுடைய இயற்கை மாதிரி தான் எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. ஸோ இயற்கை உள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த நாள்களுக்கு இல்லை உங்களுடைய விசேஷ தினங்களுக்கு நீங்கள் மரம் நடணும் அப்படின்னா, உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அணுகுங்க. உங்களுக்காக மரம் நடப்படும். அதே போல் ஒவ்வொரு வளர்ச்சியும், அந்த மரம் அடையக்கூடிய வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த மரத்தை வந்து பார்க்கலாம், அதோட பேசலாம் அப்படின்றது இது உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய இது. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ மரங்கள் நீங்கள் வந்து நடணும் அப்படின்னு சொன்னாலும் நான் நட்டு அதை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை என்னால் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ரொம்ப வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி.
நன்றி 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 ஜெபா. ஒரு அருமையான உரை கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாத ஒரு கனெக்ஷன், இயற்கையோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நான் இதை எந்த கோணத்துல பாக்குறேன்னா, நம்மளோட தாட் வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து அதோட கனெக்ட் பண்ண, இயற்கையோட கனெக்ட் பண்றப்ப நீங்க சொன்னீங்க பூக்கள்லாம் என்ன வரவேற்குது அப்படின்னு சொல்றது. இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இது வந்து ஒரு ஒரு நமக்குள்ளே நம்ம போட்டுக்கிற ஒரு விதை. இந்த விதையை வந்து நம்ம போட்டோம்னா அது ஒரு எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜி நம்மள இன்னும் கொஞ்சம் உத்வேகத்துல கொண்டு போய் விடும் அப்படின்றது தான் இந்த சாராம்சம் உரையோட. மாலதி எதை பேசலாம்? ஆமா, நான் அதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நமக்கு அந்த இயற்கை வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது, நம்ம எண்ணங்களை வந்து அதை கொண்டு போகுது அப்படின்ட்டு. இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு தான் போயிருந்தேன், ஃபாதரை மீட் பண்றதுக்கு. அங்க போனப்ப கொஞ்சம் டைம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் வெயிட் பண்ண நேரம் அந்த ஃபாதர் வீடுனாலே தெரியும்ல, ஃபுல்லாவே கார்டன் தான், நிறைய செடி வச்சிருந்தாங்க. நாங்க போய் ஃபுல்லாவே பார்த்து நின்றேன். அப்ப நிறைய செடிகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சரி, இங்க இருக்கிற செடியை விட நம்ம நிறைய கலெக்ஷன் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்க நிறைய ரிப்பீட்டடா வச்ச செடியே வச்சிருந்தாங்க. இத்தனைக்கும் மேல நல்லா இந்த கிரீன்ல அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க மறைப்புக்கு. ஆனாலும் நம்ம நிறைய செடி வச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. இல்லாததும் இருந்தது, ஆனா நான் நிறைய வச்சிருக்க மாதிரி எனக்கு அது எப்படி எனக்கு அது தோணுதுன்னா, நான் அந்த இயற்கையோட அந்த செடியோடவே இருக்கிறதாலதான் எனக்கு போனோடனே எனக்கு அந்த செடிகள் எல்லாம் கண்ணுல படுது. இப்ப நம்ம அதை வந்து நம்ம வீட்டுல இந்த செடிகள்லாம் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சாதான் அடுத்தது நம்ம ஜெனரேஷனுக்கு அது தெரிய வரும். நம்ம வந்து வீட்டுல செடியே வைக்கலன்னா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அது தெரியவே தெரியாது. அது அந்த முயற்சியை வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுதான் சொல்லணும். மகிழ்ச்சி, நன்றி. இது வந்து நம்ம எதோட வாழறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும்ன்றது வந்து இயற்கை. இட் இஸ் கால்டு ரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது சைக்காலஜில சொல்றது. அது இன்னும் நிறைய பேசலாம். நம்ம ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியா நடந்தது. நிறைய அந்த சிந்தனைகளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு வேற விதமான கோணங்கள்ல நம்ம மாற்றக்கூடிய ஒரு ஒரு உரையாக அமைந்தது. மிக நன்றி. எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்ட வாய்ப்பு இருக்குதான்றது தெரியல. வாய்ப்பு இருக்கும், நல்லா சைக்கிள் ஓட்டலாம். முடிஞ்சா ஒரு 4 கிலோமீட்டர் போகலாம், இல்லை ஒரு 40 கிலோமீட்டர் போகலாம், அப்புறம் 4000 கிலோமீட்டர் போகலாம். பழகினாதான் எதையும் வரும், செய்யும் வரும். ஒரு சிலருக்கு அது வாய்ப்புகள் கம்மி, உடம்பு ஒத்துழைக்கணும், அந்த வயசும் ஒத்துழைக்கணும். அது சின்ன சின்ன வயசுல செய்யும் போது அது உண்மையாவே அது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை விடாதீங்க. மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய அது இது உந்துதலா இருக்கு. இது வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய விஷயம். நிச்சயமாக உங்களோட எண்ணங்கள் மிகப்பெரிய எண்ணங்களா இருக்கு. அந்த எண்ணங்கள் வெற்றி பெற எங்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் டீம் எப்பயுமே உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி. இன்னொரு தருணத்தில் உங்களுக்கு எப்பொழுது தோணுச்சுன்னா நீங்க வந்து பேசலாம். வேற ஒரு தலைப்புல பேசும், நாம இடையில போன்ல பேசலாம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் குட் நைட். குட் நைட். வாழ்த்துக்கள். சார் நீங்க எங்க இருக்கீங்க சார்? தர்மபுரியில இருக்கீங்க?